பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையிலான மோதல் என்பது முற்றி இருக்கக்கூடிய நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் கவனம் பெறுகின்றன. அது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வெளிப்படையாகவே ரெண்டு பேர் தரப்பிலும் இருக்கக்கூடிய அந்த மோதல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். இது அடுத்த கட்டமா ஒரு ஸ்பிளிட்டை நோக்கி தான் லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியான சூழல் இருக்கிறதா அல்லது அன்புமணி முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஃபார் தி பிஎம்கே. மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி. அந்த கட்சி 40 ஆண்டு காலத்தில் சந்திக்காத ஒரு நெருக்கடியை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தந்தை எப்படி அவர் ரொம்ப ஒரு விஷயத்தை வெளிப்படையாக குறிப்பிடுகிறார். அதாவது என்னுடைய சபதம், அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது 1987 என் குடும்பத்தினர் யாரும் இந்த கட்சியில் பொறுப்புகளை வகிக்க மாட்டார்கள் என்று சொன்ன அந்த சபதத்தை நானே மீறினேன். அது என் தவறு. அன்புமணியை அமைச்சர் ஆக்கியது 35 வயதில் எனது தவறு அப்படின்னு திரு ராமதாஸ் சொல்கிறார். அப்படின்னா அப்ப தந்தைக்கும் மகனுக்குமான அந்த டாக்கிங் டேர்ம்ஸ்ல கூட 2 பேருமே இல்ல. இது ஒரு குடும்ப மோதலாக இனிமேல் பார்க்க முடியாது. ஒரு கருத்து மோதலாக மட்டும் பார்க்க முடியாது. இது அரசியல் போர் வெடித்திருக்கிறது பாமகவின். இப்ப பாமக அன்புமணி அவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னா, அவர் கட்சியினுடைய தலைவர் நான் தான் அப்படிங்கிறாரு. அப்ப பொதுக்குழுவை அவர் கூட்ட ட்ரை பண்ணுவாரா? ட்ரை பண்ணா அந்த விஷயம் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கறது தான் பார்க்கணும். ஏன்னா பாமகவை பொறுத்த வரையில் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கறதுலாம் பெரிய எண்ணிக்கையில இல்ல. சோ மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையில அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அழைப்பு, அவருடைய விஷயத்தை ஏற்று நிறைய பேர் வராம இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 பேர் வராம இருந்தாங்க. பட் அவர் பொதுக்குழு கூட்டும் பொழுது இது எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் வரும்னா, யாராவது யாரையாவது நீக்கணும். அப்பதான் இந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அது அங்கதான் ஒரு கேள்வி வருது. அதாவது ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அன்புமணியை நீக்க வேண்டிய ஒரு முடிவை நோக்கி ராமதாஸ் நகர்ந்தா அதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் அன்புமணி தான் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். 90% கட்சி உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன? அங்கதான் வரேன் நானு. அந்த மூவ்லிங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான். அன்புமணி அவர்கள் கட்சியிலிருந்து வேறு யாரையாவது திரு ராமதாஸ் அவர்களுக்கு நெருங்கியவர்களை நீக்குவாரா, இல்ல திரு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியை நீக்குவாரா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்கு. யாரு ஹூஸ் கோயிங் டு பிளிங்க் ஃபர்ஸ்ட்? இந்த போர்ல, இந்த ஒரு பேட்டில் யார் முதல்ல தங்களுடைய காய்களை நகர்த்த போகிறார்கள் அப்படிங்கிறது தான். நீங்க அன்புமணி அவர்களை ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினால் அன்புமணி அவர்களுக்கு என்ன உண்மையான சப்போர்ட் என்ன இருக்குதுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரதான் போகுது. அவங்க அதை ரொம்ப they will not take it lying down. நிச்சயமா எலெக்ஷன் கமிஷனுக்கு போவாங்க, எல்லா விஷயங்களும் செய்வாங்க. பட் நீக்கும் அளவிற்கு யார் பிளிங்க் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட்ங்கிறது தான். அது என்னுடைய கணிப்பு என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்போ அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது முதல்ல அன்புமணி அவர்களை நீக்கினார், ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் ஜாடமாடியாக பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னார். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அன்புமணியை இன்டைரக்டா சொன்னாரு. இப்போ ரொம்ப டைரக்டா நீங்க குடும்பத்திலேயே யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி இருக்கும் பொழுது, ஸோ இது அதை நோக்கிதான் ஒரு கட்சி ஸ்பிளிட் மட்டும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் மூவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. பட் அதற்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த டிசிஷன் எடுக்கிறாரான்னு. அது ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகக்கூடிய ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இவர் பக்கம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் வந்துவிட்டால் சரி, வரவில்லை என்றால் இவர் கட்சியிலிருந்து நீக்கப்படும் சூழல் நாளைக்கு வரும். அது போன்ற விஷயங்களை அன்புமணி செய்வாரா அப்படிங்கிறதையும் நாம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் பொதுவெளியில் ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததற்கு ஜாடமாடையாக தான் அன்புமணி அவர்களும் பதில் அளித்திருக்கிறாரே தவிர வெளிப்படையாக தன் தந்தையை எதிர்த்து இதுவரைக்கும் அவர் பேசவில்லை. அதே போன்றுதான் பொதுக்குழுவில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சரியில்லை என்று திரு ராமதாஸ் கூறும் பொழுது அன்புமணி அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? வழக்கம் போல் மௌனத்தை கடைபிடிக்க போகிறாரா, இல்லது இந்த முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியோ அல்லது ஒரு அறிக்கை மூலமாகவோ அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமாகவோ தந்தை கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல போகிறாரா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் பிஎம்கே ஸ்பிளிட் ஹெட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய 40-38 வருட
வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அரசியல் போர், அரசியல் நெருக்கடி அந்த கட்சிக்கு ஏற்படுது. நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக இதே போன்ற